எந்த சார்களை காப்பாற்ற இந்த கைது? கொலை செய்தவர்களை விட்டுவிட்டு கொலை செய்தது யார் என்ற ஆதாரத்தை வெளியிட்டவர்களை கைது செய்வதுதான் திராவிட மாடல் காவல்துறையின் சாதனையா? ஆம்ஸ்ட்ராங் கொலை, ஆளுநர் மாளிகையில் குண்டுவீச்சு, ஈசிஆர் சம்பவம், வேங்கை வயல் சம்பவம் அப்படின்னு அரசுக்கு எதிரான பார்வை திரும்பும் போது மட்டும் காவல்துறை அந்த சிசிடிவி காட்சிகளை வேக வேகமா எடிட் பண்ணியும் தன்னிலை விளக்க வீடியோக்களை வெளியிடும் போதும் நடந்த கொலை சம்பவங்களுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வெளியிட்ட நபர்கள் மீது வேக வேகமா கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளிகளை கண்டறியவும் தானே சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றன. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் குற்றம் நடந்த இடத்தில் சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்று கூறியதை போல இந்த கொலை சம்பவத்திலும் சிசிடிவி இல்லை என்ற அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்தியதால் வந்த கோபத்தின் வெளிப்பாடா இந்த அராஜக கைது? இப்படி காட்சிகள் வெளியானால் தானே குற்றவாளிகளுக்கு அச்சம் வரும். ஆனால் அனைத்தையும் மூடி மறைத்துவிட்டு குற்றவாளிகளை சுதந்திரமாக சுற்றித் திரிய வைப்பதுதான் காவல்துறையின் எண்ணமா? இப்படி ஒரு அராஜக செயலால் மக்களுக்கு காவல்துறை சொல்ல வருவது என்ன? எந்த ஒரு குற்ற சம்பவங்களின் ஆதாரங்களையும் வெளியிடக்கூடாது, மீறினால் கைது செய்வோம் என்ற சர்வாதிகார எச்சரிக்கையா? காவல்துறை மீது நம்பிக்கை இருந்தால் மக்கள் ஏன் சமூக வலைதளங்களில் ஆதாரங்களை வெளியிட போகின்றனர்? அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் ஆதாரம், ஈசிஆர் வீடியோ ஆதாரம், ஜாகிர் ஹுசேன், ஜகவர் அலி இவர்களின் குற்றச்சாட்டு ஆதாரம் என்ன ஆனது என்பதை பார்த்த பின்னரும் காவல்துறைக்கு மக்கள் மீது எப்படி நம்பிக்கை வரும்? எந்த சார்களை காப்பாற்ற முயற்சி செய்கிறது இந்த அரசு? சட்டப்பேரவையில் குற்றங்கள் குறைந்து விட்டது என முதலமைச்சர் கூறிக்கொண்டிருக்கும் போதே நடந்த கொலையின் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதுதானே காவல்துறையின் வேலை. ஆனால் அதை விடுத்து ஆதாரங்களை வெளியிடுபவர்களை கைது செய்வது, போராட்டத்தில் ஈடுபடும் அப்பாவி மக்களை ஒடுக்குவது, இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையா? மாநிலத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் குற்ற சம்பவங்களை தடுப்பதை விடுத்து வெற்றி விளம்பரங்களில் மட்டுமே ஆட்சியை நடத்தி வரும் தேர்தலில் வெற்றி பெற்று வரலாம் என கனவுலகில் இருக்கும் திமுக தேர்தலில் ஓட்டு கேட்டு இதே மக்களிடம்தான் செல்ல வேண்டும் என்பதை மறந்துவிட்டதா?